தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள விற்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. விஜய் அரசாங்கம் விற்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எல்லாருடைய கோரிக்கையும் இதுதான். சொன்னதோடு நிற்க கூடாது அரசு என்பதுதான். நீங்க 56ல ஆரம்பிச்சு இப்ப நடந்துட்டு ஒரு நிறுவனத்தை வேணுமா வேணாமா டிபேட் என்பது சிக்கலான டிபேட் தான். அப்படிலாம் நம்ம ஒரு முடிவுக்கு போக முடியாது. வேணுமா வேணாமா நான் கேட்க முடியும். உதாரணத்துக்கு என்எல்சி இருக்கனாலதான் ஒரு யூனிட் 3.6 காசுல இருந்து 4 ரூபா வரலும் கிடைக்குது. இதே நேரத்துக்கு தனியார்ட்ட வாங்கினீங்கன்னா கடலூர்ல ILFS நிறுவனம் இருக்கு. நீங்க அங்க வாங்கினீங்கன்னா குறைந்தபட்ச காசு 5 ரூபா 91 காசு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துலாம் அதானி 14 ரூபாய்க்கு யூனிட் வித்தார். என்எல்சி நிறுவனம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பொதுத்துறையில் இருக்கனாலதான் நீங்க 3 ரூபாய் கரண்ட் வாங்கி பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு என்எல்சி ஒட்டுமொத்தமான சந்தை மதிப்பு 44,000 கோடி. அனைவா பாத்தீங்கன்னா இந்த 25-26 நிதியாண்டுல மட்டுமே 31% வளர்ச்சியை நிறுவனம் எட்டிருக்கு. அனைவா பாத்தீங்கன்னா 3,761 கோடி ரூபாய் நிகர லாபத்தை அவங்க ஒதுக்கி பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஒரு 17,500 கோடி வரலும் லாபத்தை குவிச்சிருக்கு என்பதுதான் என்எல்சியை பொறுத்த வரலும். நீங்க கடந்த மார்ச்ல மட்டுமே கிட்டத்தட்ட லாபம் 189% அதிகரிச்சிருக்கு. ஒரு 1,393 கோடி ரூபாயை ஒரு காலாண்டுல எடுக்கிற ஒரு பிரம்மாண்ட நிறுவனம் இந்த ரிப்போர்ட் சொல்ல முக்கியமானது என்னன்னா நிலம் எடுப்புல லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் கரெக்ட் டைம் நிலம் எடுக்கல அப்படின்றது ஒண்ணு அவங்க ரைஸ் பண்றாங்க. ரெண்டாவது என்னன்னா செகண்ட் மெயின்ஸ்க்கு சுற்றுச்சூழல் சர்டிபிகேட் நீங்க சீக்கிரம் வாங்கல அப்படின்ட்டு 2 இது சொல்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே 56ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 37,256 ஏக்கர் நிலத்தை 25,000 குடும்பத்தில நிறுவனம் வாங்கியிருக்கு. ஆனா அதோடைய செட்டில்மெண்ட் இது ஒன்றும் நடக்கல. அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நிலமற்ற மக்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லுது. நாங்க பேச்சுவார்த்தை ரைஸ் பண்ணா நெய்வேலி நிறுவனம் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னா சார் நீங்க புதுசா பேசுறீங்கன்றாங்க. யார் சார் புதுசா பேசுறான்னு கேட்டா இல்ல நீங்க புது பிரச்சனையை கிளப்பாதீங்க தோழன்றாங்க. கொடுத்த விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க முடியல, மாற்று இடங்கள் கொடுக்க முடியல, மாற்று இடத்துல பட்டா கொடுத்த இடத்துல பட்டா வாங்கி கொடுக்க முடியல. இதெல்லாம் தாண்டி அந்த நிலத்தை நம்பி வாழ்ந்த விவசாயிகளை நம்பி வாழ்ந்த விவசாய கூலி தொழிலாளிகள் இதுவரையும் தொடர்ச்சி அறியப்பட்டிருக்காங்க. இந்த எந்த ஏற்பாடும் கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க நெய்வேலி நிறுவனம் துவங்கி இத்தனை ஆண்டு நிலம் கொடுத்த மக்களுடைய பிரச்சனை குறித்து யார் பேசியிருக்கா? அவங்களை பத்தி என்ன கணக்கெடுப்பு இருக்கு? என்எல்சி அந்த கணக்கெடுப்பு இருக்கா? லேண்ட்லெஸ் எவ்வளவு தெரியும்? லேண்ட்லெஸ் லேபர்னு சொன்னாலே உங்களுக்கு புரிய மாட்டுதே. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்ஐசி 3% பங்கு தனியாருக்கு விற்கக்கூடாதுன்னு இடதுசாரிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய நேர்காணல அதை பற்றி பேசுறதுக்காக சிபிஎம் மாநிலக்குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தோட 3% பங்கு தனியாருக்கு விற்க போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. எதுக்காக இந்த போராட்டம்? நெய்வேலியில என்ன பேச நடக்குது? ஆக்சுவலா நெய்வேலி நிறுவனம் என்பது 1956 துவக்கப்பட்டு இந்தியாவுடைய மிக முக்கியமான நிறுவனமா இருக்கு. இந்த நிறுவனத்துடைய பங்குகளை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் அரசாங்கம் துவங்கி பிஜேபி வரை வித்துக்கிட்டே இருக்காங்க. இது விற்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான கோரிக்கை. இப்ப என்ன அப்படின்னா ஒரு 3% பங்குகளை அவங்க தனியார் விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஏற்கனவே 27.8% பங்குகளை வித்தாச்சு. இப்ப என்எல்சி கவர்மெண்ட் இருக்கிறது வெறும் ஒரு 72.20% பங்குகள் தான் இருக்கு. இந்த 3 விட்டா 68 கீழே வந்துடும் என்பதுதான். அப்ப இன்னைக்கு இந்த 3% பங்குகளை விற்கக்கூடாதுன்னு ஏன் இடதுசாரிகளும் எல்லோரும் போராடுறாங்க அப்படின்னா இது பொதுத்துறை நிறுவனமாக தொடர வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயம். ஏன்னா இது நவரத்னா என்கின்ற நிலைக்கு போன ஒரு பொதுத்துறை நிறுவனம். அநேகமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இளைஞர்களுக்கு பல குடும்பங்களுக்கு வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னன்னா அரசாங்கம் வாங்கக்கூடிய கரண்ட் ரொம்ப கம்மி விலையில இங்கதான் கிடைக்குது. எனவே அரசாங்கத்திற்கு ரொம்ப கம்மி விலையில கரண்ட் தரக்கூடிய பல பேருக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பொதுத்துறை விற்கக்கூடாது என்பது அடிப்படையான கோரிக்கை. ரெண்டாவது இந்த பங்குகள் விற்க என்ன ஆகும்னா இந்த பங்கு ஒரு 51% கிட்ட போயிடுச்சுன்னா இது ஃபுல்லா தனியார்ட்ட போயிடும். அப்ப என்ன ஆகும்னா இந்த நிறுவனமே தனியார்ட்ட போற ஏற்பாடு நடக்கும் என்ற காரணத்தினாலதான் இதை விற்கக்கூடாது என்று இடதுசாரி கட்சிகள் போராடிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம் நடத்திருக்கும் என்பதை அதை பொறுத்து வரும். 3% பங்கு தனியாருக்கு விற்றா தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இல்ல யதார்த்தமா என்னன்னா நீங்க இத தொழிலாளர் இப்ப உடனடி பாதிப்பு கிடையாது. எதுவும் இப்ப இந்த 3% நாளைக்கு ஒரு பாதிப்புலாம் வந்துடாது. ஆனா இது விற்க என்ன ஆகும்னா இது 51% தாண்டும் போது இது ஒட்டுமொத்தமா தனியார் கையில போறப்ப அநேகமாக நெய்வேலி நிறுவனத்துல வேலை யார் செய்யக்கூடாதுன்னு தனியார் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா 12,000 தொழிலாளி வேலை செஞ்ச இடத்துல படிப்படியா குறைஞ்சி நிரந்தர தொழிலாளிகள் அநேகமா ஆயிரக்கணக்கில் வந்தாச்சு. இன்னைக்கு 10,000க்கு மேல தனியார் கான்ட்ராக்ட் விட்டு இந்த கான்ட்ராக்ட் லேபர் தான் வேலைக்கு வச்சிருக்காங்க. நெய்வேலியை பொறுத்தவரை இன்கோ சொசைட்டி வச்சு அதுல ஆளுநருக்கு ஏற்பாடு இருக்கு. அந்த சொசைட்டில அமைப்பு வச்சு போராடி பல வேலைக்கு போயிருக்காங்க.
அப்ப இது எல்லாமே தனியார்கிட்ட போச்சுன்னா பாதிக்கும் என்பதுதான் தொழிலாளருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, இந்த 51% நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா, வித்துருச்சு அப்படின்னா, இனிமேல் நெய்வேலியில இடஒதுக்கீடு எதிர்பார்க்க முடியாது. சமூக நீதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக நிலைமை உருவாகும் என்பதுதான். எனவே இப்ப இந்த 3 விற்கிறப்ப பிரச்சனை இல்லைனாலும் ஃபியூச்சர்ல இது தனியார் மயம் ஆக ஆக தொழிலாளிகள் பர்மனண்டான எம்ப்ளாய் என்பது முற்றுமா நிறுத்தப்படும். டெம்பரரில எடுத்து பர்மனண்ட் ஆகிற ஏற்பாடு கிடையாது. சோ இதெல்லாம் கூடாது என்பதுதான் தொழிலாளருடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். முதலமைச்சர் சொன்னது மத்திய அரசு செய்யணும் அப்படின்ட்டு சிபிஎம் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்? இப்ப நீங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள விற்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. விஜய் அரசாங்கம் விற்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எல்லாருடைய கோரிக்கையும் இதுதான். சொல்றதோடு நிற்கக்கூடாது அரசு என்பதுதான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நெய்வேலியில இந்த நெய்வேலி நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 1101 பேரை டெம்பரரியா சேர்ப்பாங்க. அதாவது அப்ரெண்டிஸா சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்து ஒரு 10,000-15,000 சம்பளம் கொடுப்பாங்க. இது ஏன்னா பொதுத்துறை நிறுவனமா இருக்கிறதுனாலதான் கொடுக்கணுன்ற கட்டாயம் ஏற்பட்டு அவங்க சேர்க்கிறாங்க என்பதுதான் அடிப்படையான விஷயம். ஒருவேளை தனியார்ட்ட போனா இந்த பிரச்சனையும் போயிடும். அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை பாதுகாப்பது அடிப்படை கடமையாகிறது. அந்த அடிப்படையில தான் நீங்க விஜய் சொல்லிக்க கூடாது, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கு தமிழ்நாட்டுல. என்னன்னா, கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆட்சியின் போது ஒரு 3% பங்குகளை விற்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்த போது தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டம், குறிப்பா கடலூர் மாவட்டத்துல நெய்வேலியில தொழிலாளர் நடத்திய மிகப்பெரிய வேலை நிறுத்தம், கடையடைப்பு, எல்லா கட்சியுடைய போராட்டம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஜெயலலிதா அம்மையார் 3% பங்குகளை அரசாங்கம் வாங்கிக்கணும்னு அறிவிச்சாங்க. ஏன்னா இப்ப தனியார் விற்கல. இப்ப ஏற்கனவே அனுபவம் நமக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் விற்ற பங்குகளை வாங்கி முதல்ல என்னன்னா, அதனால விஜய் உடனே வாங்கணும்னு சொல்ல, முதல்ல விற்கக்கூடாதுன்னு நம்முடைய நிலைப்பாடு. ஒருவேளை அப்படி விற்பனை செய்தால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இருக்கின்ற அந்த நிலையை பயன்படுத்தி, வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கணும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கை. ஆனா பிரச்சனை என்னன்னா, தாவேக அரசாங்கம் இதுல ஸ்ட்ராங்கா வேற எதுவும் சொல்ல என்பதுதான். எனவே தாவேக அரசாங்கம் உடனடியாக இதுல உறுதியான நிலைப்பாடு எடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொதுத்துறையை பாதுகாப்பது தமிழ்நாடு அரசுடைய கடமை என்பதுதான் நம்ம சுட்டிக்காட்டு வரும். இப்ப சில அரசியல் தலைவர்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, என்எல்சி வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க. இதுல உங்களோட கருத்து என்ன இருக்கு? இல்ல, நீங்க 56 ஆரம்பிச்சு இப்ப நடந்துட்டு ஒரு நிறுவனத்தை வேணுமா வேணாமா டிபேட் என்பது சிக்கலான டிபேட் தான். அப்படிலாம் நம்ம ஒரு முடிவுக்கு போக முடியாது. வேணுமா வேணாமா நான் கேட்க முடியும். உதாரணத்துக்கு என்எல்சி இருக்கனாலதான் உங்களுக்கு யூனிட் 3.6 காசுல இருந்து 4 ரூபா வரலும் கிடைக்குது. இப்போ ஒரு யூனிட் எவ்வளவு என்எல்சி கொடுக்குறாங்கன்னா 3 ரூபா 6 காசு துவங்கி 4 ரூபா வரணும். இதே நேரத்துக்கு தனியார்ட்ட வாங்கினீங்கன்னா ஒரு யூனிட் இப்போ உதாரணத்துக்கு அதானிட்ட வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல வேணாம், கடலூர்லயே ILFS நிறுவனம் இருக்கு, பரங்கிப்பேட்டை பக்கம் ILFS நிறுவனம் ஒண்ணு இருக்கு. நீங்க அங்க வாங்கினீங்கன்னா குறைந்தபட்ச காசு 5 ரூபா 91 காசு, அதுல இருந்து 12 ரூபா வரலும் போகுது. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துலாம் அதானி 14 ரூபாய்க்கு யூனிட் வித்தார். அப்ப என்எல்சி நிறுவனம் இருக்கிறதுனாலதான், இப்படிப்பட்ட பொதுத்துறையினர் இருக்கிறதுனாலதான் நீங்க 3 ரூபாய் கரண்ட் வாங்கி நீங்க பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும். இந்த கரண்ட் மானியம் எப்படி கிடைக்குது? இப்போ 100 யூனிட் வரலாம் போன ஆட்சியில் 2 மாசத்துல 100 யூனிட்னாங்க. இப்ப விஜய் வர்றப்ப நான் 200 யூனிட் இலவசம் சொன்னாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, இப்படி குறைந்தபட்ச காசுல வாங்குவதால் தான் கொடுக்க முடியும். அப்ப என்எல்சி முக்கியத்துவம் என்னன்னா, ஒண்ணு நான் சொன்ன மாதிரி அந்த தொழிலாளர் மட்டும் கிடையாது, உண்மையில் அப்படி பொது தான் கரண்ட் மிக குறைந்த விலை கிடைக்குது. எனவே என்எல்சி வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எடுத்து என்எல்சி முறைப்படுத்து அப்படின்னு பேசலாம். நம்ம என்எல்சி அடுத்து நம்ம பேசலாம், நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப முறைப்படுத்து அப்படின்னு பேச விட்டுட்டு மொத்தமா வேணுமா வேணாமா டிபேட் போறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை என்எல்சி பொதுத்துறையாக தொடர வேண்டும். அது இதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும் நம்முடைய கருத்து. இப்ப நம்ம செய்திகள்ல வரதுல பார்த்து போன வருஷமே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு என்எல்சி எல்லாம் சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தருது? இல்ல, விபத்தை தவிர்க்கணும் மாட்டு கருத்துலாம் கிடையாது. நீங்க எந்த ஒரு தொழிற்சாலையிலும் விபத்து தடுப்பு நடவடிக்கை முக்கியம். குறிப்பா இது ஓப்பன் மெயின். நீங்க நினைக்கிற மாதிரி தொழிற்சாலை கோரிக்கை இருக்கிறது இல்ல, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் ஓப்பன் மெயின்ஸா இருக்கும். இப்ப மழை நேரங்களில் சில விபத்து ஏற்படலாம், திடீர்னு டர்பைண்டர் ஓடாம அது செக் பண்றப்ப சில பிரச்சனை வரலாம், நிறைய பல்வேறு காரணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த விபத்தை தடுக்க வேண்டும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா சில விபத்துகள் இருப்பதனாலேயே இந்த நிறுவனம் வேணுமான டிபேட் நம்ம போக முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க கேட்ட கேள்வி முக்கியமானது, இந்த மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுச்சூழலை நெய்வேலி எப்படி பாதிக்கிறது முக்கியமானது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு நெய்வேலி நிறுவனம் வெளியேற்றக்கூடிய நிலத்தடி நீர் என்பது சென்னை குடிநீர் தேவையை 50% பூர்த்தி பண்ணும். அந்த பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த சென்னையோட கார்பரேஷனோட தண்ணி தேவை இருக்குல்ல,
அது 51% தீர்க்கக்கூடிய அளவிலான தண்ணிய என்எல்சி ஒரு ஆண்டுக்கு வெளியேற்றான். நீங்க இன்னும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீராணை ஏரின்னு ஒண்ணு இருக்கு கடலூர் மாவட்டத்துல. அது குந்தவையை பார்க்க அந்த படத்துல கூட இவரு போவாரு, வந்தியத்தேவன் போற இடம், மிகப்பெரிய வீர சோழ ஏரியின் பேரு. அந்த ஏரி கிட்டத்தட்ட 18 சதுர கிலோமீட்டர் அளவு பெருசு. அந்த ஏரியை 4 வாட்டி ரொப்பலாம் இவன் வெளியேற்றுற தண்ணியை வச்சீங்கன்னா. அப்ப 18 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய நீர்பிடிப்பை 4 வாட்டி நிரப்பக்கூடிய அல்லது சென்னை தேவையில் 50% பூர்த்தி பண்ணக்கூடிய நீரை இவங்க ஒவ்வொரு ஆண்டும் கீழேந்து வெளியேற்றி வெளில தள்ளுறாங்க. அதன் விளைவு என்ன? அப்ப நெய்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை, கடலூர் மாவட்ட கடற்கரை நீர் ஊருக்குள்ள ஏற ஆரம்பிக்குது. இவங்க தண்ணி எடுக்க எடுக்க கடல் நீர் உள்ள வருது. அப்ப கடலூர் மாவட்ட கடற்கரையோரம் முழுவதும் நிலத்தடி ஓர் நீரா மாறி போயிடுச்சு. இப்ப அதுதான் பிரச்சனை. அப்ப ஒண்ணு, கடலூர் மாவட்ட நீர் தேவையை பூர்த்தி பண்ண முடியாம தேசத்தினுடைய கரண்ட் தேவையை பூர்த்தி பண்ண என்எல்சி நிறுவனம் கடலூர் ஏற்படைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க எந்த ஏற்பாடும் பண்ணல என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதை கவனம் செலுத்தணும் நாங்க வந்து சுட்டி காட்ட விரும்புறோம். நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, சோசியல் கார்பரேட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் எடுக்கிற இந்த நிலக்கரி அதனால ஏற்படும் பாதிப்பை ரெக்கவர் பண்றதுக்காக மக்களுக்கு சேவை செய்யணும். இது வந்து கட்டாயம் அவங்க செய்ய வேண்டிய ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டு தான். ஆனா கடந்த 7-8 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அதிகமா எங்க செலவாகுதுன்னா வடமாநில கோயில்களுக்கு செலவாயிட்டு இருக்கு. நீங்க சுத்தி இருக்கிற பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஒரு மண்டபம், நானே என்னுடைய தலைமையில பல போராட்டம் நடந்திருக்கு, பல போராட்ட பேச்சுவார்த்தை கலெக்டர் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்ட கிராமத்துல மண்டபம் கேட்டு 10 வருஷம், கல்யாண மண்டபம் கேட்டு 10 வருஷம் போராடிட்டு இருக்காங்க. பல ஊர்களுக்கு பாலம் கிடையாது, கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சுத்தி இருக்கிற பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு, நிலமெடுத்த கிராமங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை விடுத்து தன் சிஎஸ்ஆர் ஃபண்ட அவங்க வடமாநில கோயிலுக்கு பண்றாங்க முக்கியமான குற்றச்சாட்டு என்பதுதான். 2017 to 18, 2022 to 23 அப்படின்னு சிஏஜி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஏன்னா கடலூர்ல வந்து இப்ப வரைக்குமே அந்த நிலத்துல வந்து இது பண்றதுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இப்ப இது பண்ணதுனால மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஓகே, சிஏஜி ரிப்போர்ட் அவங்க பொதுவா வந்து இந்த இஷ்யூஸ் பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது பப்ளிக்கோடைய இஷ்யூஸை வந்து பெருசா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த நிறுவனத்துடைய மொத்த லாபம் ஒழுங்கா செலவாயிருக்கா அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. நான் அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் 70 பக்கம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பரட்டி பார்த்தேன். ஆனா நான் ஒரு சில டேட்டா உங்ககிட்ட சொன்னா அதோட பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு வந்து என்எல்சியோட ஒட்டுமொத்தமான சந்தை மதிப்பு 44,000 கோடி. இதான் ஒட்டுமொத்தமான சந்தை மதிப்பு. அனைவா பாத்தீங்கன்னா இந்த 25-26 நிதியாண்டுல மட்டுமே 31% வளர்ச்சியை வந்து நிறுவனம் எட்டிருக்கு. அனைவா பாத்தீங்கன்னா 3,761 கோடி ரூபாய் நிகர லாபத்தை வந்து அவங்க ஒதுக்கி பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஒரு 17,500 கோடி வரலும் லாபத்தை குவிச்சிருக்கு என்பதுதான் என்எல்சியை பொறுத்த வரலும். நீங்க கடந்த மார்ச்ல மட்டுமே கிட்டத்தட்ட லாபம் 189% அதிகரிச்சிருக்கு. அப்போ ஒரு 1,393 கோடி ரூபாய ஒரு காலாண்டுல எடுக்கிற ஒரு பிரம்மாண்ட நிறுவனம் வந்து அதனுடைய ஆண்டு அல்லது 2-3 ஆண்டுகளுக்கான ஒட்டுமொத்தமான பட்ஜெட்ல எதுக்கு எவ்வளவு ஒதுக்குது என்பது முக்கியமானது. அப்ப சிஏஜி வந்து அவங்க பாக்குறது அநேகமா ஒரு முக்கியமான பணி என்பது 3 தான் ஒரு முக்கியமான பணி. ஒண்ணு வந்து இந்த ஆடிட், இந்த பண விஷயம் எல்லாம் ஒழுங்கா பார்ப்பாங்க. 2வது நிறுவனத்துக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மிஷன் ஆபரேஷன் மத்ததெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான பணி. இன்னும் பல்வேறு பணி இருக்கு. ஆனா அவங்க இந்த ரிப்போர்ட்ல சொல்ல முக்கியமானது என்னன்னா நிலம் எடுப்புல லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியமானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் வந்து பல பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை நிலம் எடுப்பதில் ஏன் லேட் ஆகுது, நீங்க ஏன் கரெக்ட் டைம் நிலம் எடுக்கல அப்படின்றது ஒண்ணு அவங்க வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. 2வது என்னன்னா செகண்ட் மெயின்ஸ்க்கு வந்து சுற்றுச்சூழல் சர்டிபிகேட் நீங்க சீக்கிரம் வாங்கல அப்படின்ட்டு 2 இதை சொல்லிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே 56ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 37,256 ஏக்கர் நிலத்தை 25,000 குடும்பத்தில நிறுவனம் வாங்கியிருக்கு. ஆனா அதோடைய செட்டில்மெண்ட் இது ஒன்றும் நடக்கல. நீங்க பாத்தீங்கன்னா நிலம் கொடுத்தவர்களுக்கான வேலை என்பது மிக மிக ரொம்ப கம்மி தான். நிலத்தை யாரெல்லாம் கொடுத்தாங்களோ, நிலத்தை இழந்தார்களோ, அவருடைய வீடுகளை இழந்தார்களோ, அவங்களோட வந்து நீர் மோட்டார் உட்பட எல்லாத்தையும் இழந்து மேல் புலம்பெயர்ந்துட்டாங்க பல கிராமங்கள்ல. அப்படி புலம்பெயர்ந்து போன கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு மிக சொற்பம். இப்ப நீங்க ஆர்ஆர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. அநேகமா பாத்தீங்கன்னா வந்து ரீஹாபிலிடேஷன் ரீசெட்டில்மெண்ட்னு ஒரு சட்டம் இருக்கு, ஆர்ஆர் பாலிசின்னு சொல்லுவோம். அதுல வந்து பல கோரிக்கை முன்னாடி வைக்கிறோம், பல சலுகை தரணும்னு சொல்லுது. ஆனா இது ஒன்றும் பண்ணவே இல்லை. குறிப்பா பார்த்து இது வரலும் அவங்க ஒரு 1,827 தான் வேலையை கொடுத்துருக்காங்க இது வரலும் அந்த நிலம் கொடுத்தவர்களுக்கு. அதையே 3 தான் பிரிக்கிறாங்க. 56ல இருந்து கொடுத்தது ஒண்ணு, இப்படி நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ
சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து அவங்களுடைய வரவு செலவு, நிறுவனம், அதனுடைய செயல்பாடு மொத்தம் அவங்க பாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க வைக்கக்கூடிய முக்கியமானதை நாம் பாக்குறது ஏன் நிலமெடுப்பு லேட் ஆகுதுன்னா, நான் சொன்ன இதுதான், ஏற்கனவே நிலமெடுத்தவர்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணல, இப்ப நிலமெடுத்தா மக்கள் போராடுறாங்க. அப்ப போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கை கேட்கறது யாரும் தயாரா இல்லை. கிட்டத்தட்ட தொடர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. கிராம மக்கள் நடத்துறாங்க, அமைப்புகள் நடத்துறோம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் பண்றாங்க. அனைவா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட திண்டுக்கல் தொகுதி எம்பி சச்சிதானந்த எம்பி வந்து ஒரு வாட்டி வந்துட்டு போயிருக்காரு. புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ சின்னதுரை வந்துட்டு போயிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கோம், விவசாய தொழிலாளர்கள் போராடிட்டு, கிராம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் அவர்கள் எடுத்த நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை இதுவரையும் கொடுக்கல் என்பது முக்கியமானது. கொடுக்காது மட்டுமல்ல, போராடுகிற மக்கள் மீது வழக்கு போட ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப சுத்தி இருக்கிற கிராமம், ரொம்ப சிம்பிளா சொல்லணேன், நெய்வேலிக்கு நிலத்தை கொடுக்குற ஒரு விவசாய டீம் இருக்கு. அந்த நிலத்தில் வாழ்ந்த கூலி தொழிலாளிகள் கணக்கில் எடுக்கப்படல, அவங்க லிஸ்ட்லே கிடையாது. ஆனா ஆர்ஆர் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு, நிலமற்ற மக்களுக்கு இழப்பீடு தரணும்னு சொல்லுது. நாங்க பேச்சுவார்த்தை ரைஸ் பண்ணா நெய்வேலி நிறுவன மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னா, சார் நீங்க புதுசா பேசுறீங்கன்றாங்க. யார் சார் புதுசா பேசுறான்னு கேட்டா, இல்ல நீங்க புது பிரச்சனையா கிளப்பாதீங்க தோழன்றாங்க. விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க முடியல, பிரச்சனை கொடுத்த விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க முடியல, மாற்று இடங்கள் கொடுக்க முடியல, மாற்று இடத்துல பட்டா, அதை கொடுத்த இடத்துல பட்டா வந்து வாங்கி கொடுக்க முடியல. இதெல்லாம் தாண்டி அந்த நிலத்தை நம்பி வாழ்ந்த விவசாயிகளை நம்பி வாழ்ந்த விவசாய கூலி தொழிலாளிகள் இதுவரையும் தொடர்ச்சி அறியப்பட்டிருக்காங்க. இந்த எந்த ஏற்பாடும் கிடையாது. இது எதுவுமே இந்த அறிக்கை வராது. இந்த அறிக்கை என்னன்னா, நீங்க அதனால சொல்லுவோம், இந்த சிஏஜி அறிக்கை என்னன்னா, அவங்க முழுக்க நிர்வாகத்தில் தான் நிற்பாங்க. நான் கேட்கிறேன், நீங்க நெய்வேலி நிறுவனம் துவங்கி இத்தனை ஆண்டு நிலம் கொடுத்த மக்களுடைய பிரச்சனை குறித்து யார் பேசியிருக்கா? அவங்களை பத்தி என்ன கணக்கெடுப்பு இருக்கு? என்எல்சி அந்த கணக்கெடுப்பு இருக்கா? லேண்ட்லெஸ் எவ்வளவு தெரியும்? லேண்ட்லெஸ் லேபர்னு சொன்னாலே உங்களுக்கு புரிய மாட்டுதே. சோ இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப பல ஆயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை ஒரு பக்கம் அரசாங்கம் விற்கின்றப்ப நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டே நிறுவனத்தை எடுத்து போராட வேண்டிய தேவை இருக்கு. என்எல்சியை பாதுகாக்கணும், என்எல்சி பொதுத்துறை நிறுவனமா இருக்கணும். என்எல்சி பொதுத்துறை நிறுவனமா இருக்கின்ற வரைதான் அது வந்து மக்களுக்கான நிறுவனம் இருக்க முடியும். இன்னொரு பக்கம் நீங்க மொத்த பவரையும் அதானியும் அம்பானியும் பறிக்க முயற்சி இருக்கிற சூழல்ல என்எல்சியை பாதுகாப்போம் என்று கோரிக்கை வைக்கிற அதே நேரத்துல இந்த என்எல்சி இந்த மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்ன செய்யணும்? இந்த என்எல்சி தன்னுடைய சமூக பாதுகாப்பு நிதியில் இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பண்ணணும்? என்எல்சி தனக்கு நிலம் கொடுத்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வெளிநிக்க வச்சிருக்கு, அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும்ன்ற கோரிக்கை முக்கியமா வைக்கிறதுதான். அடிப்படையில என்ன பிரச்சனைன்னா, நெய்வேலிக்கு மற்ற கோல் நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனைன்னா, நெய்வேலிக்கு நிலம் எடுக்கக்கூடிய நிலம் எடுப்பு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரி சட்டத்துக்கு கீழே வருது. இதான் முக்கியமான இடம். இண்டஸ்ட்ரியல் சட்டத்துக்கு கீழே நிலம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கோல் பவர் அதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு, நிலக்கரி எடுக்க தனி சட்டம். அந்த சட்டத்துக்கு எடுத்தான்னு வச்சுங்களேன், இந்த மக்களுக்கு ராயல்டி கிடைக்கும். இப்ப இந்த நிலம் கொடுத்த மக்களுக்கு ராயல்டி கிடையாது. ஒன்ஸ் நிலத்தை கொடுத்துட்டா வெளில போயிட வேண்டியதுதான். அவன் தர 5 லட்சமோ 2 லட்சம் மூட்டு வாங்கிட்டு வெளில போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்எல்சி சம்பந்தமே கிடையாது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு எடுக்காம ஒருவேளை நிலக்கரி நிலம் எடுப்பு சட்டத்தின் கீழ் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மக்களுக்கு லைஃப் லாங் ராயல்டி கிடைக்கும் என்பதுதான் இதை பல ஆண்டுகளா பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப நெய்வேலி நிறுவனத்தை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நிலம் கொடுத்த மக்களுடைய பிரச்சனையை பேசுவதுன்னு சொல்லி நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த பிரச்சனையை ஒட்டி நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இல்ல, ரெண்டு அரசுக்குமே வைக்கிற முதல் கோரிக்கை நெய்வேலியாக நிறுவனம் நெய்வேலி நிறுவனமா தொடர வேண்டும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்தியாவில் இருக்க எந்த பொது நிறுவனத்தையும் மோடி அரசாங்கம் விற்பதை போல இந்த நிறுவனத்தையும் விற்க முயற்சி எடுக்கிறாங்க. நாம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வந்து இப்ப வந்து ஒரு பைபேக்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது பைபேக்னா என்னன்னா, ஒரு பொதுத்துறை விற்ற பங்குகளை திருப்பி அந்த நிறுவனமே வாங்குவது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2018 இதே என்எல்சி தன்னுடைய பங்கை ஒரு ஷேர் 88 ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1248 கோடி மதிப்பிலான 14.19 கோடி பங்கை திருப்பி வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே வித்த பங்கு இருக்கு இல்லையா, இந்த பைபேக்ன்ற அந்த பாலிசி மூலம் இதே என்எல்சி தன்னுடைய பங்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 கோடி பங்குகளை திருப்பி வாங்கியிருக்காங்க. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி நிறுவனத்துடைய ஷேரை வந்து பப்ளிக்ல விற்கிறாங்க. அப்படி வித்ததுலப்ப ஒரு ஷேர் 150 ரூபாய்ன்ற மதிப்பீட்டுல கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் 4022 ரூபாய் செலவு பண்ணி 25 கோடி பங்குகளை திருப்பி வாங்கியிருக்காங்க. அப்ப பொதுத்துறை நிறுவனம் தான் விற்ற பங்குகளை திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிற சூழல்ல மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த பொதுத்துறை பங்குகளை மீண்டும் பெற்று அவங்ககிட்ட கொடுக்க அனுமதிக்கணும் வந்திருக்கோம்.
ஆனா நிச்சயமாக மோடி அரசாங்கம் இந்த பொதுத்துறை நிறுவனத்தை வைத்திருக்க ஆசைப்படவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனத்தையும் விமானத்தை விட்டது போல இவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனம் வேணான்னு ஆசைப்படுறாங்க. இப்போ மோடி இருக்கிற வரை இந்தியாவில் பொதுத்துறை இருக்காது. நேரு காலத்தில் துவங்கிய பொதுத்துறை நிறுவனம் பொற்கோயில் என்று சொல்லக்கூடிய அல்லது கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை மாற்றி இன்னைக்கு மோடி அரசாங்கம் வித்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பாலிசியிலிருந்து அப்படியே மாறி இருப்பாங்கன்னு தெரியல நமக்கு. ஒருவேளை மாற்றம்னு உங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பொதுத்துறை நிறுவனத்தை விற்க அனுமதிக்க கூடாது, மத்தியத்தை எதிர்த்து சண்டை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். கருத்திருக்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி.